தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை மூட உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் தற்போது வரை டாஸ்மார்க்கை மூடாமல் டாஸ்மாக் நிர்வாகம் அலைக்கழித்து வருகிறது. இதுகுறித்து அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். இங்கே பக்கத்துலேயே இந்த குடிச்சிட்டு எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறதும், மக்கள்கிட்ட அசிங்கமாக பேசுகிறதும், குழந்தைங்கள கிட்ட பிடிச்சி இழுக்கிறதும், அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கிட்டலாம் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக நாங்கள் 4 வருஷமாக நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது உயர்நீதிமன்றம் இதை மூட சொல்லி தடை உத்தரவு கொடுத்துருச்சு. ஆனால் கொடுத்தும் இது ஏன் இன்னும் மூடாமல் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதனால் நாங்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். நாங்கள் ரொம்ப நாங்கள் 13,000 மக்கள் அதிகமாக 13,000 மக்கள்கிட்ட இருக்கோம் நாங்கள் மணிமங்கலம் ஊராட்சியில். நீங்கள் அது கண்டிப்பாக நாங்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். அப்படி எடுக்க இல்லாத தருணத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் எல்லோரும் முற்றுகையிட்டு அந்த ஒயின் ஷாப்புக்கு நாங்கள் போராட்டம் நடத்தலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இது சம்மந்தப்பட்ட அதாவது டாஸ்மார்க்கோட மேலாளர் மேடம், மரியாதைக்குரிய மேடம் மகேஸ்வரி கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது அந்த ஃபைல் எனக்கு என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 21 நாட்கள் அரசு ஆணையை மதிக்க முடியாதா? அப்போ அங்கே உள்ள பொதுமக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு தான் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. அப்போ நீதிமன்ற உத்தரவே இவங்க 20 நாள் கழித்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இது மக்கள் நலம் சார்ந்திருக்குதா? இதெல்லாம் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் இதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். காஞ்சிபுரம் மணிமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை மூட உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் தற்போது வரை டாஸ்மாக் கடையை மூட மறுத்து வருகிறது டாஸ்மாக் நிர்வாகம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மனோகரன் வழங்கிட கேட்கலாம். மனோகரன், வணக்கம். இதுகுறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் கிராமத்தில் வழிபாட்டு தலங்கள், குடியிருப்பு பகுதியில் மற்றும் அரசு பள்ளி உள்ளது. இங்கு சுமார் 13,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றார்கள். மணிமங்கலத்திலிருந்து கரசங்கால் செல்லும் சாலையில் 4086 என்ற எண் கொண்ட அரசு டாஸ்மாக் கடை பாருடன் செயல்பட்டு வருகிறது. இந்த டாஸ்மாக் கடையால் தினந்தோறும் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல், பெண்களை கேலி செய்வது போன்ற குற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் தற்போது குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகி உள்ளனர். இதனால் அந்த கிராமத்து மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து இங்கு செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என மனுக்கள் கொடுத்தும் போராட்டங்கள் நடத்தியும் எந்த பயனும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக இங்கு செயல்படக்கூடிய மதுக்கடையை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடந்த மாதம் 30ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு பிறப்பித்தனர். ஆனால் இதுவரை மதுக்கடையை அகற்ற மாவட்ட மேலாளர் மகேஸ்வரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இது குறித்து மக்கள் கேள்வி எழுப்பிய போது, அப்படியா, நீதிமன்ற உத்தரவிட்டது எனக்கு தெரியவில்லை, அதனை என்னவென்று பார்க்கிறேன் என ஒரு பொறுப்பில்லாமல் பதில் கூறியுள்ளார். இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பொதுமக்கள் கூறும்போது, மக்களின் போராட்டம், கோரிக்கை எதுவும் செவி சாய்க்காமல் இருப்பது வேதனைதான். ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவை உதாசீனப்படுத்தும் அதிகாரியை தமிழக அரசு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார். அதே போல ஏன் இந்த அதிகாரி இப்படி செயல்படுகிறார் என்று நாம் விசாரித்த போது பல திடுக்கிடும் உண்மை தகவல் வெளியாகி உள்ளது ஓவியா. அதாவது என்னவென்றால், மணிமங்கலம் பகுதியில் செயல்படக்கூடிய அரசு மதுக்கடையில் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை சில்லறை விற்பனை நடைபெறுவதாகவும், இங்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை வசூலிப்பதாகவும், அதில் வரும் வருமானத்தில் 30,000 முதல் 50,000 வரை கமிஷன் தொகையாக மாவட்ட மேலாளர் மகேஸ்வரிக்கு செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றன. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது போன்ற அதிக விற்பனையாகும் கடையிலிருந்து இவர் இவ்வளவு பெற்று வருகிறார் என்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார்கள். அதாவது இதில் மகேஸ்வரி கடந்த 4 ஆண்டுக்கு முன்னதாக இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட மேலாளராக பணியாற்றி வந்தார் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் டாஸ்மாக் விற்பனை அதிகப்படியான விற்பனை நடைபெற்று வருவதாகவும் கூறுகின்றனர். இதனால் இந்த மாவட்டத்தில் பணிபுரிந்த யாரும் இங்கிருந்து செல்வதில் சென்றாலும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டியதை வழங்கிவிட்டு பணி மாறுதல் பெற்று திரும்பவும் இந்த மாவட்டத்துக்கு வந்து விடுவார்கள் எனவும் கூறுகின்றனர். இதுவும் ஒரு காரணமாக அந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது
பொதுமக்களின் போராட்டங்களுக்கு செவி கொடுக்கவில்லை. உயர்நீதிமன்றங்களுக்கும் இவர்கள் செவி கொடுக்கவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், இது போன்ற மக்களுக்கு இடையூறாக செயல்படுத்தக்கூடிய அந்த கடையிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த கமிஷன் தொகைகளே இது போன்ற கடைகளை அதிகாரிகள் பாதுகாத்து வருகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. துறை சார்ந்த அதிகாரிகள், துறை சார்ந்த அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த கடை அகற்ற முன் வருவார்களா என்று பார்ப்போம். தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மனோகரன். தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை மூட உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு 1 மாதம் ஆகியும் டாஸ்மாக் கடையை மூட மறுத்து வருகிறது டாஸ்மாக் நிர்வாகம். இதுகுறித்து அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அளித்த பேட்டியினை பார்த்தோம். மேலும் இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மனோகரன் வழங்கிட கேட்டோம்.